ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அவர் நம்மை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படியாய் இந்த புதிய நாளிலும் கூட வேதத்திலிருந்து வசனத்தை நாம் தியானிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதில் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. You intended to harm me, but God intended it all for good. He brought me to this position so I could save the life of many people. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாம் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கிற ஒரு மனிதன். அப்போது யோசேப்போட வாழ்க்கையில் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தின் பின்பு பாருங்க, யோசேப்புக்கு அநேக தவறான காரியங்கள் நடைபெறுகிறது. முதலாவது, அவன் குழியிலே போடப்படுகிறான். பின்பு அவன் ஒரு அடிமையாய் அவன் விற்கப்படுகிறான். அந்த அடிமையாய் விற்கப்பட்ட பின்பு மறுபடியும் அந்த இடத்திலிருந்து அவன் பயந்து ஓடுகிறான். அப்போது அந்த இடத்திலிருந்து மறுபடியும் சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்படுகிறான். அப்போது பாருங்க, யோசேப்புக்கு எவ்வளவு காரியங்கள் நடைபெறுகிறது. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், பாவத்தை கண்டால் பயந்து ஓடுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கிற அவனுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் யோசேப்பு ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஜோசப் வாஸ் வெரி கிளியர் in every areas of my life. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நான் நெருக்கத்திலே வந்தாலும், நான் சறுங்கி விழுந்தாலும், நான் குழியிலே போடப்பட்டாலும், நான் அடிமையாக இருந்தாலும், நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் என்று யோசேப்புக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது பிசாசுக்கு நம்ம தான் முதலாவது டார்கெட்டாக இருப்போம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போது நான் இந்த உலகத்தோடு கூட நான் போயிருக்கலாமே அப்படி என்று. அப்போ இந்த உலகத்தோடு நீங்கள் போனீங்கன்னா பிசாசு உங்களை விட்டுடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் எப்படியும் என்கிட்ட தான் வருவான், இவன் என்னுடைய ஆள், நீ எங்கன்னா போ, கடைசியாக நீ என்கிட்ட தான் வருவேன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுடுவான். உலகத்தில் இருக்க எல்லாவற்றும் கொடுத்து விடுவான். ஆனால் பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது அநேக நெருக்கங்கள் உங்களுக்கு வரும், அநேக பாடுகள் உங்களுக்கு வரும். ஏன் தெரியுமா? பிசாசானவன் சோதிப்பான். எப்படியாவது இந்த வழியை விட்டு நீ வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சோதிப்பான். ஆனால் நீங்கள் கர்த்தரை நல்லா இறுக்கமாக பிடித்து கொண்டீங்க, ஆனால் கர்த்தர் இந்த சோதனையிலும் கூட உங்களுக்கு ஒரு பலனை தருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, யோசேப்பு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில அநேக டிராஜடியின் வழியாய் போகும் பொழுது கர்த்தரை விசுவாசித்தாரோ, கர்த்தரை நம்பினாரோ, அதே போலவே இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் போய்கொண்டிருக்கிற இந்த நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நம்பணும். நாம் நம்பணும். நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்னை இந்த வழியாய் கொண்டு போயிருக்கிறார் என்றால் இந்த வழியில கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் நம்பணும், நான் இந்த குழியில இன்றைக்கு விழுந்திருக்கிறேன் என்றால் இதிலிருந்து கர்த்தரை நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த குழியில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வந்துட்டா உடனே சோர்ந்து போயிடறாங்க. ஐயோ, அவ்வளவுதான், நான் இதுல இருந்து எழுந்திருக்க முடியாது, என்னோட கதை முடிஞ்சிச்சு, எல்லாம் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட விசுவாசத்தை விட்டு விடுறாங்க. ஆனால் பாருங்க, நாம் நெருக்கத்தின் வழியாய் போகும் பொழுது அதிலிருந்து கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறார். பாருங்க, இந்த கோல்டு, இந்த பொன்னானது அதை ப்ராசஸ் செய்வதற்கு முன்னே எப்படி இருக்கும்னா அநேக அழுக்குகள், அநேக இம்பியூரிட்டிஸ் அதில் இருக்கும். அதுக்கு அவ்வளோ வேல்யூவே இருக்காது. அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியே தீயில போட்டு அதில் இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா இம்பியூரிட்டிஸ் எல்லாவற்றையும் எடுத்து விடுவாங்க. அதெல்லாம் எடுத்த பின்னதான் அது வெளியே வரும்பொழுது எப்படியா இருக்குமா?
பியூராக இருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் இந்த நெருக்கத்தின் வழியாய் போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நெருக்கத்தின் வழியாய் நீங்கள் போகும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான இம்பியூரிட்டிஸ், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட சுபாவங்கள் ஆகட்டும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஆகட்டும், கர்த்தருக்கு பிடிக்காத இருக்கிற காரியங்கள் ஆகட்டும், எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு உங்களை பொன்னாய் விளங்க செய்வார். அப்போ இன்றைக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் போய்கொண்டிருக்க அந்த பாதையில் கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த ஜேர்னி, நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பாதை. நீங்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பாதை. அப்போ இன்றைக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. அப்பா, எனக்கு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்காக நன்றி. என்னை நடத்தி கொண்டிருக்கீங்களே உமக்கு நன்றி, என்னை தாங்கி கொண்டிருக்கீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வழியிலே பெரிய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உமை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இயேசுவே தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாய் இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்துவீராக, தாங்குவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.